போய் பேந்து எடுத்துன்னு வரேன்னு போயிட்டு இது மாதிரி ஹெச்டி லைன் மேலே போனது தெரியாம இது மாதிரி என் பிள்ளைக்கு லைன் போயிட்டு காலு ரெண்டு ஏந்துச்சு ஐயா. கடவுட வாங்கி என் பிள்ளை கத்த அடிக்கணும்னா தெம்பா இருந்த சாமி. என் பிள்ளைய பாருங்க ஐயா, எங்களை பாருங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க ஐயா, ஒரு வேலை பட்டு கொடுங்க ஐயா. அவனுக்கு கை கால நாங்க மூச்சு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஐயா. அந்த மாரி முடிவு பண்ணாத ஐயா. நான் கடவுளை எங்க தலையில விதையாதுக்கு சாமிங்களா. எனக்கு 3 பிள்ளைங்க ஐயா, 2 பையன் 1 பொண்ணு சாமி. என் பிள்ளைக்கு சாயந்தரமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு விளையாட போச்சு ஸ்கூலுக்கு எதிரில். அது விளையாடும் போது வந்து போய் ஊந்துச்சுன்னு இருட்டாயிடுத்துன்னு வீட்டுக்கு வந்துச்சுங்க. காலையில் போய் நான் பால் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போய் பால் எடுக்க போய்க்கிறாம்பள்கிட்ட சொல்லவே இல்லை. பிள்ளைய காண போன் அடிச்சுங்க எடுக்கிறேன், என் பிள்ளைய காணோம். மேலே போய் பேந்து எடுத்துன்னு வரேன்னு போயிட்டு இது மாதிரி ஹெச்டி லைன் மேலே போனது தெரியாம இது மாதிரி என் பிள்ளைக்கு லைன் போயிட்டு காலு ரெண்டு ஏந்துச்சு ஐயா. என் பிள்ளைய வச்சுக்கின்னு இதுதான் என் பிள்ளை பொண்ணை கட்டி கொடுத்துட்டய்யா. நான் கடவோட வாங்கி என் பிள்ளை தான் கத்த அடிக்கணும் நான் தெம்பா இருந்தேன் சாமி. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகணும்னு எதிர்பார்க்கல சாமி. அவன் வாழ்வாதாரத்துக்கு எதிர்காலத்துக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் ஐயா. முதலமைச்சர் ஐயா சாமி, என் பிள்ளைய பாருங்க ஐயா, எங்களை பாருங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க ஐயா, ஒரு வேலை பட்டு கொடுங்க ஐயா. எப்பா அவனுக்கு கை கால நாங்க மூச்சு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஐயா. அந்த மாரி முடிவு பண்ணாத ஐயா. நான் அவனுக்கு புத்தி மத்தி சொல்லி அவனை நல்லா நாங்க பாத்துக்கிறோம் ஐயான்னு பச்சினுக்கிறோம் ஐயா. அவன் எதிர்காலத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க ஐயா, கொடுங்க ஐயா. ஸ்டாலின் ஐயா தான் ஏதாவது அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணுங்க ஐயா. பாத்ரூம் கூட இல்லைங்க ஐயா எங்க வீட்டுல. அதனாலவே நல்லா சத்தா சாப்பிட சொல்றாங்க, சாப்பிட கூட ஆகாரம் கூட இறங்கல ஐயா, சாப்பிட மாட்டாங்க ஐயா பாத்ரூம் போகணும்னு. அம்மா கையால வாங்கி போடுறாங்க. அவங்க ஏதாவது மசுலாச்சு சாப்பிட கூட மாட்டாங்க ஐயா. வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் தாங்க ஐயா அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சாமி. என் பேர் கண்ணு, எங்கள் அண்ணன் பையன் தான் பூபாலன். இந்த சாயங்காலமாக ஸ்கூல் கிரவுண்டில் பால் விளையாட்டு இருந்தாங்க. பால் விளையாட்டு இருக்கும்போது இருட்டாகி போச்சு. பால் மேலே வந்துடுச்சு. மேலே வந்துட்டு காலையில் சரி போயிட்டு எடுக்கலான்னு போயிருக்காப்புல. லைனு ஹெச்டி லைனு மேலே போயிருக்கு ஸ்கூல் மேலே. அது கீழே தண்ணி இருந்ததுனால மழை பெஞ்சு காலால் தள்ளிக்கினே போயிருக்காப்புல. ரொம்ப தாழ்வாக இருந்ததுனால லைனை கவனிக்கணும். தாழ்வாக இருந்ததுனால அவன் மேலே உராச்சி கரண்ட்டு ஷாக்கு அதிகமாக பவர் பிடிச்சி மயங்கி ஊந்துட்டு இருக்காப்புல. 2 மணி நேரம் சொன்னால் அவன் நழுவின்னு வந்து ஸ்கூல் கட்டை மேலே கையை காமிச்சிருக்கான். அந்த டைம் வந்து ஸ்கூல் திறக்கும்போது வாத்தியருங்கெல்லாம் பார்த்துட்டு யாரே பையன் கை காட்டுறான் யாருன்னு பாருங்க அப்படின்னாங்க. போய் பார்க்கும்போது இவன் கரண்ட் ஷாக் அடிச்சு ஊந்து கிடந்திருக்கான். அப்புறமா தான் தெரியும் அவங்கெல்லாம். அப்புறம் எங்களுக்கு தகவல் சொல்லி நாங்கள் ஓடி பார்த்து அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் 108 வந்துடுது. 108 வந்து முண்டையம்பாக்கம் இட்டு போயிட்டாங்க. முண்டையம்பாக்கம் கூட்டின்னு போனவொடனே கால் எடுத்தாகணும் அப்படின்ட்டாங்க. எடுக்கலாம் உயிருக்கு ஆபத்து வந்துடும்
கால் எடுத்து தான் ஆகணும் அவசியம் அப்படின்ட்டாங்க. சரி நீ நாங்கள் வெளியில் பார்த்துறோம், சென்னையில் இட்டுன்னு போய் பார்த்துறோம் அப்படின்ட்டு நீ எழுதி கொடுன்னு சொல்லி சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போயிட்டு 2 நாள் வச்சுருந்தாங்க. கால் ரொம்ப கருக ஆரம்பிச்சிச்சு. இது எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்து, இல்லைன்னா பையனை பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் எவ்வளோ சொன்னோம், எப்படியாவது காபந்து பண்ணி விட்ருங்க அப்படின்னு. இல்லைப்பா நாங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம், நீங்கள் எடுத்து தான் ஆகணும்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கையெழுத்து வாங்கின்னு ஒரு கால் எடுத்துட்டாங்க. ஒரு கால் எடுத்தோடனே 10 நாள் சென்று மறுபடியும் அந்த காலம் அதேமாரி ஆயிடுச்சு. நல்லா இருந்த காலம் அதுவும் அழுகி கால் எடுத்து ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் எழுதி கொடுத்துட்டோம். இதுக்கெல்லாம் வந்து ஈபி லைனு தான் இது வந்து சரியான கவனம் இல்லாத விட்டாங்க. இதை அவங்க சரியான நாங்கள் வந்து கிராம சபை கூட்டத்துலேயும் எழுதி கொடுத்துருக்குறோம், ஊர் சார்பாகவும் சொல்லியிருக்கிறோம். ஈபியில் ஸ்கூல் ஹெச்எம்மு மனு கொடுத்துருக்காங்க, 3 டைம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஈபியில் வந்து அலட்சியமாக இருந்து விட்டுட்டாங்க. இப்போ அது விட்டத காரணத்தால் இப்போ என் புள்ள 2 காலுமே பாதிக்கப்பட்டு ரொம்ப போனால் தான் ஜீவன். இப்போ மீன் வியாபாரம் இல்லை கூலி வியாபாரம் தான் பண்ணி பிழைக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 4000 5000க்கு மேலே ட்ரெஸ்ஸிங்கே ஆகுது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. டெய்லியும் பண்ணணும், எங்களால் பண்ண முடியாத. 1 விட்டு 1 நாள் பண்ணுறோம். டாக்டரும் திட்டுறாங்க, டெய்லியும் தானே சொல்கிறேன், ஏன் 1 விட்டு 1 நாளைக்கு வரேன்னு. எங்களால் காசு எடுத்து சமாளிக்க முடியல. ஒரு நாளைக்கு 4000 ஆகுது, ஒன்றும் பண்ண முடியல ஐயா. இது வந்து தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ஏதாவது ஒரு உதவி பண்ண ஐயா. நாங்கள் கும்பிட்டு கேட்டுக்கிறோம் ஐயா, முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.